சபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சபையானது சிதறடிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்ட அந்த சபையை மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக அந்த சபை வர ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்தார்? ஒரு சபையும் குறித்து பேசுகிறார், அதை உணர்த்துகிறார். அவர்கள் என்னென்ன காரியங்களில் தவறுறாங்க அப்படிங்கிறதையும் அவர்களுக்கு சுட்டி காட்டி அந்த சபையை மீண்டுமாக என்ன செய்றாரு? கட்டி எழுப்பக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் ஒரு சபை இருந்தது. அந்த சபையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தவறுகிற சபைகளை குறித்து ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்துவதை நம்ம வேதாகமத்தில் அநேக முறை பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷத்துல ஒரு சபையை குறித்து ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்போ ஆவியானவர் சபைகளுக்கு என்ன செய்கிறார்? சொல்லிக் கொண்டு இருந்ததை நம்ம வேதாகமத்துல பார்க்க முடியும். அப்போ எதை அவர் சொன்னார் அப்படின்னா, அவங்களுடைய பிளஸையும் சொல்றார், மைனஸையும் சொல்றார். ஆதியிலே நீ கொண்ட அன்பை விட்டாய், தவறான போதகை உன்னுடைய சபைக்குள்ளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நீ என்ன செய்ற? எசபேலின் ஆவி உனக்குள்ளாக இருக்கிறது, நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறாய். இப்படின்ட்டு ஒரு சபையை குறித்து ரொம்ப கரிசனையோடு அவர் என்ன செய்தார்? பேசிக்கொண்டிருந்தார். இதே மாதிரி தான் அப்போஸ்தலருடைய நாட்களிலும் ஆவியானவர் பேசினார். இது தரிசனமா கிடைத்தனால இது எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அவர் பேசுகிற அந்த சபையை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த சபையை குறித்து ஏன் நான் வாசிக்கணும், ஏன் நம்ம அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அந்த சபை ஒரு விசேஷித்த ஒரு சபை. அந்த சபை ஒரு விசேஷித்த சபை. ஒரு சபை அப்படின்னு சொன்னா தேவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனதுல ஒரு திட்டம் வைத்திருந்தார். சபையானது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனதில் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதை பரிசுத்த ஆவியானவர் மூலம் சபைக்கு வெளிப்படுத்தினார். என்ன அவருடைய மனதில் இருந்த திட்டம் என்ன? தேவன் எதிர்பார்க்கக்கூடிய சபை என்ன அப்படின்னா, எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனம். சபைகள் எப்படி இருக்கணுமா? சமாதானத்தோட இருக்கணும். அடுத்தது பக்தி விருத்தி அடைந்து, 2 கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவின் ஆறுதலோடு பெருகின. சபைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சமாதானத்தோட இருக்கணும், பக்தி விருத்தி இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், ஆவியானவருடைய ஆறுதலினால் அது பெருகக்கூடியதாக இருக்கணும். ஒரு 4 காரியத்தை வேதாகமத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. தேவன் சபை குறித்ததான வைத்திருக்க இன்னும் ஒரு காரியங்கள் உண்டு. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். யாரை சேர்த்து கொண்டு வந்தார்? ரட்சிக்கப்படுகிற. அப்போ சபையானது அனுதினமுமாக ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்க்கக்கூடியதாக இருக்கணும், ரட்சிப்பை சொல்லக்கூடியதாக இருக்கணும். 5 காரியங்களை குறித்து தேவன் கரிசனையாக ஒரு சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனதில் அவர் என்ன செய்தார்? வாஞ்சித்தார். சபையை குறித்து அவருக்கு இருந்த ஒரு திட்டம். அது சபை அப்படிங்கிறது ஒரு சிறு கூடாரமாக, சிறு நம்பராக அப்படி அல்ல. சபை என்பது பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலினால் பெருகுகிறதாக இருக்கணும். அதுதான் சபை, பெருகிறதாக இருக்கணும். ஆதி காலத்துல சபை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பீர்கள் என்றால், ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. சபை எப்படி இருந்துச்சு? குவாலிட்டியா இருந்துச்சு.
ஆக்கிலா பிரிஸ்கிலா அவர்களுடைய காலங்கள்ல சபையானது ஒரு வீட்டுல வைத்து நடைபெறும் பொழுது அங்க நம்பர்ஸ் ரொம்ப கம்மி, ஆனா குவாலிட்டி இருந்துச்சு. குவாண்டிட்டி கம்மி, ஆனா குவாலிட்டியா இருந்தது. ஆனா இன்றைய காலங்கள்ல நம்ம சபைகளை எடுத்து பார்க்கும் பொழுது சபை எப்படி இருக்குது? நம்பர்ஸ்ல அதிகமா இருக்குது. குவாண்டிட்டி அதிகமா இருந்தா தேவன் ஆசீர்வதிக்கிற சபை அப்படின்னு நம்ம மாமிசத்துல என்ன செய்யறோம் நினைக்கிறோம். ஆனா தேவன் அப்படி அல்ல. தேவன் என்ன சொல்றாருன்னா குவாலிட்டி வேணும். என்ன செய்யணும்? குவாலிட்டி. ஒரு சபை அவ்வளவு தூரம் பெருகி இருக்கிறது அவசியம் அல்ல. அந்த சபை 4 பேர்த்தாவது என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யம் கூட்டிட்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சபை அப்படிங்கிறது என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில அந்த சபை என்ன செய்யணும்? வளரணும். ஆனா ஆதி காலத்துல சபை அப்படிதான் இருந்தது. என்ன செய்யப்பட்டது? நல்ல குவாலிட்டியாக இருந்தது. குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுடைய குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆக என்ன குறைஞ்சிருச்சு? குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக குவாலிட்டி என்ன செஞ்சிருச்சு? கம்மி ஆயிருச்சு. ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 6:1. யார் பெருகினாங்களா? மக்கள் பெருகிட்டாங்க. அதாவது சீஷர்கள். அந்த சபையில அதிகமான ஹெட் கவுண்ட் என்ன செஞ்சிருச்சு? பெருகிராச்சு. வாசிங்க. விதவை என்ன சொல்லுது? நிறைய பேர் பெருகிட்டாங்க. பெருகினால குவாண்டிட்டி பெருகினால விசாரிக்கும்படியான இருந்த குவாலிட்டி என்ன செஞ்சிருச்சு? கம்மி ஆயிருச்சு. என்ன செய்யல? இப்போ குவாலிட்டி கம்மி ஆயிருச்சு. அவங்க என்ன செய்யல? சரியா திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று. அப்போ எங்க குவாண்டிட்டி அதிகமா ஆகுதோ அங்கு குவாலிட்டி கம்மி ஆயிருது. குவாலிட்டி கம்மி ஆயிருது. இது இப்படிதான் ஆதி சபை என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. இன்னும் ஒரு வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். காத்திருக்கிறீர்கள். இந்த கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நீங்க யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். நீங்க என்ன செய்யல? எல்லா வரமும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரொம்ப அற்புதமா பெருமையா இந்த கொரிந்து சபையை குறித்து பேசுறாரு. ஆனா இந்த கொரிந்து சபை பிற்காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். இப்ப நீங்க எப்படி ஆயிட்டீங்க? எல்லா வரத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்தார். ஆனா இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? குழந்தைகளை போல ஆயிட்டீங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியல? ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லாதபடி குழந்தைக்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. 2வது வசனம் வாசிங்க. அப்படியே யாராம் பலன் இல்லாதவர்கள் ஆயிட்டீங்க. இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. 3வது வசனம். எல்லா வரத்தையும் பெற்ற இந்த கொரிந்து சபையை குறித்து தான் இப்ப மறுபடியும் சொல்றாரு. நீங்க இப்ப எப்படி ஆயிட்டீங்க? குழந்தைகளை போல மாமிசத்திற்குரியவர்களை மனுஷ மார்க்கமாய். என்னென்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறார் ஆவியானவர்? மாமிசத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். நீங்க எப்படி இருந்தீங்க? எல்லா வரத்தையும் பெற்று தேறினவர்களாக இருந்த அந்த கொரிந்து சபைதான் இப்போ எப்படி ஆயிருச்சு? எப்படி ஆச்சு? எங்க குவாண்டிட்டி பெருகுதோ அங்க குவாலிட்டி என்ன செஞ்சிருது? கம்மி ஆயிருது.
அப்போ சபை அப்படிங்கிறது எதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்? குவான்டிட்டியில அல்ல, குவாலிட்டியில முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. கலாத்தியனுடைய புஸ்தகம் இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து இந்த பாயிண்ட்டை நல்லா நம்மள என்ன செய்யப்பட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:7. கலாத்தியர், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது, ஞானஸ்தானம் பெற்ற பொழுது நீங்க எப்படி இருந்தீங்களா? நன்றாய் ஓடினீர்கள். உங்களுடைய ஓட்டம் எப்படி இருந்தது? நன்றாய் ஓடினீர்கள். உங்களோட ஓட்டம் நன்றாக இருந்தது, சீராக இருந்தது. குறிக்கப்பட்ட பாதைக்குள்ளாக நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஓடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணினவன். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்படிதான் நல்லா ஓடுனீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? யார் உங்களுக்கு தடை பண்ணினா? யார் உங்களுக்கு தடை பண்ணினா? கலாத்தியர் சபைக்கு சொல்றாரு. எதற்குனா ஒரு சபையும் குறித்து பார்த்துட்டு வரோம். கலாத்தியர் சபைக்கு இதை சொல்றாரு. இன்னொரு வசனம் கலாத்தியர் 3:3 வாசிங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். நீங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சீங்க? ஆவியில அனல் கொண்டு நீங்க ஆரம்பிச்சீங்க. வாசிங்க. இப்போ முடிவு எப்படி மாறிடுச்சு? மாமிசத்தினால். ஆவியினால ஆரம்பிக்கப்பட்ட நீங்க இப்ப என்ன செஞ்சிட்டீங்க? மாமிசத்துக்குள்ளாக போயிட்டீங்கன்னு சொல்றாரு. எந்த சபைக்கு சொல்றாரு? கலாத்திய சபைக்கு சொல்றார். இன்னும் ஒரு வசனம் இந்த கலாத்திய சபையை குறித்து வாசிக்கும் பொழுது, இந்த கலாத்திய சபை விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக கலாத்தியர் 4:14-15 வசனம். எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? பவுலை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? கிறிஸ்து இயேசுவை போல ஏற்றுக்கொண்டார்களாம். தேவதூதர்களை போல ஏற்றுக்கொண்டார்களாம். இப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்ட அவர்கள். இப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க கடைசியில மாமிசத்திற்குரியவைகளாய் மாறினது ஏன்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சபை என்ன செஞ்சுட்டே இருந்துகிட்டு இருக்கு. கலாத்திய சபை, கொரிந்து சபை, ரோமபுரியின் சபை, எல்லா சபையும் இப்படிதான் இருந்தது. ஆரம்பத்துல நம்ம என்ன செஞ்சோம்? ரட்சிக்கப்பட்ட காலத்துல, அபிஷேகம் பண்ணப்பட்ட நேரத்துல, ஞானஸ்தானம் பெற்ற சமயத்துல நம்ம ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு பிரதிஷ்டையோட, ஒரு பொருத்தனையோட, ஒரு தீர்மானத்தோட நம்ம என்னதான் செஞ்சோம்? நம்மளோட கிறிஸ்துவ ஜீவியத்துல நம்ம ஓட ஆரம்பிச்சோம், நம்ம பிரயாணப்பட ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ ஆவியில அல்ல, மாமிசத்துக்குரியவைகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நாடே நம்மளோட ஓட்ட தடை பண்ணப்பட்டதாக இருக்கிறது. இப்படிதான் சபையோடைய நிலை இருந்தது. இப்படி சபையோட நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரு சபையை குறித்து தான் நாம பார்க்க போறோம். பிரசங்கி 7:8 வசனத்தை வாசித்தீங்கன்னா அழகா சொல்வார். துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு என்னது? நல்லது. துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. நீங்க எப்படி துவங்குனீங்கிறது முக்கியம் அல்ல, எப்படி நீங்க முடிக்க போறீங்கிறது முக்கியம். நீங்க நன்றா ஓடினீங்க, ஆனா உங்களோட முடிவு எப்படி ஆயிடுச்சு? இப்படி ஆயிடுச்சு. அதான் சொல்றாரு, துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? ஒரு அற்பமான ஒரு ஆரம்பத்துல தான் அவரோட வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அவருடைய முடிவு, அவர் ராஜாவாக அவர் என்ன செய்தார்? மறைத்தார். ஆனா சாலமோனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த வாழ்க்கையோட ஆரம்பமே ராஜகுமாரனாக இருந்தது. ஆனா அவரோட முடிவு எப்படி இருந்தது? தேவனை விட்டு வழி விலகின ஒரு அனுபவத்தோட கூட அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ ஆரம்பம் எப்படிங்கிறது முக்கியம் அல்ல, முடிவு எப்படிங்கிறது தான் முக்கியம். முடிவு எப்படி?
இன்றைக்கு நம்மளும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்மளுடைய ஆரம்ப ஓட்டம் எப்படி இருக்குதுங்கிறது முக்கியம் அல்ல. நம்ம தேவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நம்மளுடைய ஓட்டத்தின் முடிவு பந்தய பொருளை நோக்கி இருக்கிறதா? அல்லேலூயா. பந்தய பொருளை நோக்கி நம்மளுடைய ஓட்டம் இருக்கிறதா? இந்த காலகட்ட சபை இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது தான் ஒரு சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுலுக்கு ஆவியானவர் விளக்குகிறார். இப்போ அந்த விளக்கத்தினுடைய பாடத்தை தான் நம்ம எடுத்து என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஒப்பிட்டு பார்க்க போறோம். இங்கு நம்ம சபைன்னு சொல்லக்கூடியது கட்டடம் அல்ல. என்னது? நம்ம தான் சபை. தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் எது? நம்ம தான். அப்போ இந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? எல்லாம் ஆரம்பம் பிரம்மாண்டமாக இருந்தாலும் முடிவு, அவர்களுடைய முடிவு மாமிசத்துக்குள்ளாக போன பல சபைகளை பார்த்து ஆவியானவன் உணர்த்தக்கூடிய காரியங்களை பார்த்தோம். அதே போல இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட நேரங்கள்ல கிறிஸ்துவுக்காக நான் பாராட்டின வைராக்கியம் இப்போ எங்கே? இந்த சபை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ பவுலுக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசிப்போம். அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம். வேகமாக வாசிப்போம். சொல்லாதபடிக்கு போதும். இங்க சொல்லப்படுகிற காரியம் பவுலுடைய இரண்டாவது மிஷனரி பயணம். இந்த இரண்டாவது மிஷனரி பயணத்துல டிராவல்ல பவுல் என்ன செய்றாரு? அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு வராரு. ஆனா ஆசியாவுல போய் ஊழியம் செய்யலாம்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் என்ன செய்றாரு? நீ போகாத. அது வாசிங்கன்னா சொல்லாதபடிக்கு, வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டது. அப்ப அவர் என்ன செய்றாரு? ஆசியாவுக்கு போய் ஊழியம் செய்யலாம்னு சொல்லி போகும்பொழுது ஆவியானவர் என்ன செய்றாங்க? ஒரு தடையை கொண்டு வர்றாரு. ஆவியானவர் தான் தடையை கொண்டு வர்றாரு, வேற யாரும் கொண்டு வரல. சரி, ஆவியானவர் இப்படி போக கூடாது தடையை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி திரும்பி இன்னொரு பகுதி போகிறாரு. வாசிங்க 7வது வசனத்தை. நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டார். இப்போ மறுபடியும் ஆவியானவர் அலோ பண்ணாரா? நான் ரைட்ல போலான்னு நினைச்சேன், ஆவியானவர் அங்க ஒரு தடை கொண்டு வந்தார், போகக்கூடாதுன்ட்டு. சரி, நான் லெஃப்ட்ல போகலான்னு நினைச்சேன், அங்கேயும் அவர் என்ன செஞ்சாரு? ஒரு தடையை கொண்டு வந்தார். அப்போ துரோபாவுக்குல அந்த பட்டணத்துல தான் என்ன செய்றாரு? இப்போ பவுல் இருக்கிறார். இது அவருடைய மிஷனரியில 2வது பயணத்துல வருது இது. இப்போ அந்த இடத்துல இருக்கும்போதுதான் அந்த சைடும் போகக்கூடாது இந்த சைடும் போகக்கூடாதுன்னு ஆவியானவர் தடை பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரு அந்த இடத்துல இருந்து தங்கி இருக்கிறாரு. தங்கி இருக்க அன்று ராத்திரி அவருக்கு ஒரு தரிசனம் வருது. தரிசனத்துல ஒரு மனுஷன் வரான். அந்த மனுஷன் அழைக்கிறனால அந்த தரிசனம் முடிஞ்சு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்தோடைய பேர் என்ன? வாசிங்கப்போ. என்ன இடம்? என்னது? மக்கதோனியா. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற செய்தியின் தலைப்பு என்ன சபை? மக்கதோனியா சபை. ஹல்லேலூயா. மக்கதோனியா சபை. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பவுல என்ன செய்யலாம்? ஆசியாவுக்கு போலானா அங்கேயும் போக விடல, இப்படி போகலானா இங்கேயும் போக விடாம நீ எங்க தான் போனோம்? மக்கதோனியா சபைக்கு போகணும்னு சொல்லி எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணி எங்க நடத்துறாரு? மக்கதோனியா சபைக்கு. பாருங்க, ஒரு இடத்துல ஊழியம் செய்யலாம்னு நினைச்சா அந்த இடத்துல வேண்டாம்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு அவர் அனுப்புறாருன்னா நிச்சயம் அந்த மக்கதோனியா சபை ஒரு விசேஷ சபையா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. மக்கதோனியா சபை ஒரு விசேஷித்த சபையா இருக்கணும். ஆவியானவரே அந்த சபைக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு, நீ என்ன செய்ய? அங்க போ. ப்ரையாரிட்டி கொடுக்கிறாரு. ஆசியாலாம் 2வதுயா, ப்ரையாரிட்டி அங்க போ அப்படின்னு சொல்லி அந்த சபைக்கு அவர் என்ன செய்யறாரு? ப்ரையாரிட்டி கொடுக்கிறாரு. ஒரு சில நேரத்துல நம்மளும் நமக்கு தரிசனம் வரும், தடைகள் வரும். ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்?
இதெல்லாம் தேவன் தான் சொல்லியிருப்பாரா, ஆவியானவர் தான் உணர்த்திருப்பாரான்னு சொல்றோம். எப்போ நம்மளோட வாழ்க்கையில சுலபமான காரியங்கள் வருதோ அப்பா ஆணித்தரமா நம்ம சொல்லுவோம், இது யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர் சொன்னது. எப்பெல்லாம் ஒரு கடினமான காரியங்கள் வருதோ அப்பெல்லாம் நம்ம உடனே என்ன நினைச்சிடறோம், இது ஆவியானவர் எப்படி அப்படி சொல்லியிருப்பாரு, ஆவியானவர் எப்படி அப்படி சொல்லியிருப்பாரு, நான் ஊழியத்துக்கு நானே போறேன், எப்படி ஆவியானவர் தடை பண்ணியிருப்பாரு? இந்த சாத்தான் தான் தடை பண்ணியிருப்பாங்க. எங்க போடுவோம் தூக்கி? சும்மா இருக்கிற சாத்தான் அப்பதான் இருக்கிறது. சாத்தான் வேலை சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? நமக்கு உணர்த்தக்கூடிய தரிசனமோ சத்தமோ தெளிவா நம்ம நிதானிக்க தெரிஞ்சிருக்கணும். பேசுகிறவர் யார், எனக்கு உணர்த்துகிறவர் யார், ஆவியானவரா அல்லது சாத்தானா அப்படின்னு சொல்லி நிதானிக்க தெரிஞ்சிருக்கணும். நிதானிக்க தெரியல அப்படின்னு சொன்னா வஞ்சிக்கப்பட்டுருவோம். நிதானிக்க தெரியலன்னா வஞ்சிக்கப்பட்டுருவோம். அப்போ நம்ம நிதானிக்க தெரிஞ்சிருக்கணும். இது யார் சொல்லக்கூடிய, ஏன் சொல்றாங்கன்னு சொல்லி நிதானிச்சு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பவுலுக்கு எங்க போக சொல்லி அழைப்பு வந்தாச்சு? மக்கதோனியாவுக்கு போக அழைப்பு வந்தாச்சு. சரி, மக்கதோனியா சபை தான் தேவன் என்ன செய்றாரு, என்னுடைய அப்போஸ்தலர் அங்க போய் சந்திக்க வேண்டும்னு சொல்லி அவர் விரும்பின ஒரு சபை மக்கதோனியா சபை. இந்த மக்கதோனியா சபையில தேவன் என்ன செய்றாரு, ஒரு அப்போஸ்தலரை அனுப்பி அந்த அப்போஸ்தலர் அங்க இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம சபைகளில் அப்போஸ்தலர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இன்னமும் அல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலராக இருக்க வேண்டும்னு அவர் விரும்புறார். ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல அப்போஸ்தலர் போல இருக்கிறாங்க. புரியுதா வித்தியாசம்? நகைதான் தங்க நகைதான், பார்க்க மினுமினுப்பா தான் இருக்கு. ஆனா அது தங்க நகையா இல்ல கவரிங் நகையாங்கிறது தான் முக்கியம். அடுத்தது இன்னும் டீப்பா போனா அது நகைதான், தங்க நகைதான், கவரிங் இல்ல தங்க நகைதான். ஆனா அது 18 கேரட்டா இல்ல 22 கேரட்டா? புரியுதா? அப்போஸ்தலர்களாக இருப்பது வேறு, அப்போஸ்தலர்களை போல இருப்பது வேறு. நான் பரிசுத்தமாய் இருப்பது வேறு, பரிசுத்தத்தை போல காட்டிக் கொள்ளுவது வேறு. வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ தேவன் சொல்றாரு அப்போஸ்தலராக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக எப்படி இருக்கணும்? அப்போஸ்தலராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ தடைகள், தரிசனங்கள் இது எல்லாம் நிதானித்த பிறகு அவர் எங்க போறார் அப்படின்னு சொன்னா மக்கதோனியா சபைக்கு போறார். ஏன் மக்கதோனியா சபைக்கு போறார்? அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள் அந்த சபைகளுக்கும் தேவைப்படுது. வாசிங்க எபேசியர் 4வது அதிகாரம் 12-13. எதுக்காக? அங்கேயும் பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. அங்க இருந்தாலும் என்ன காரணத்துக்காக பவுல் அங்க அனுப்புறாரு அப்படின்னா வாசிங்க. யார் சீர்பொருந்தும் பொருட்டு? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்பா மக்கதோனியா சபையில அங்கேயும் பரிசுத்தவான்கள் இருந்தாலும் அவர் பவுல் அங்க அனுப்புறது எதுக்கு அனுப்புறாரு? அந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. வாசிங்க. சுவிசேஷத்திற்காகவும் பக்தி விருத்தி அடையும்படிக்காகவும் போதும். 5-fold மினிஸ்ட்ரியை குறித்து அங்க பேசப்படுது. அப்போ இந்த 5-fold மினிஸ்ட்ரியை குறித்து பேசும் பொழுதுல அதுல ஒரு மினிஸ்ட்ரி அப்போஸ்தலர் மினிஸ்ட்ரினா அந்த அப்போஸ்தலரை குறித்து அந்த சபைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு 3 காரியங்கள். அந்த சபைகளை சீர்பொருந்தும்படியாக, அந்த சபையில சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாக, பக்தி விருத்தி அடையும்படியாக யார் அனுப்புறாரு? அப்போஸ்தலர் அனுப்புறாரு. ஒரு சபை அப்படிங்கிறது இருந்தால் அந்த சபை வளரக்கூடிய சபையா இருக்குமானால் அந்த சபையில அப்போஸ்தலர்கள் தேவை. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தேவை. இவங்க இந்த சபையோட தான் இருப்பாங்க. ஆனா இவங்களோட ஊழியம் வெளியில போய் ஊழியம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. இதுதான் அப்போஸ்தலர்களுடைய ஊழியம். அப்போ சபையில அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் தேவை. அப்போ ஆவியானவருடைய வழி நடத்துதலும் ஆவியானவருடைய ஒரு கைடன்ஸ் யாருக்கு இருந்தது? அப்போஸ்தலருக்கு இருந்தது. இந்த அப்போஸ்தலர்கள் தான் இதை சீர்பொருந்தும்படியாக பண்ணும்படியாக பவுல் வருகிறார். அப்போ மக்கதோனியா சபைக்கு எதற்காக
அவர் பவுலை அனுப்புறான்னு சொன்னா அந்த மக்கள் சீர்பொருந்தும்படியாக, அந்த மக்கள் சீர்பொருந்தும்படியாக. அவங்க யாரு? பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள். யாரு? பாவிகள் அல்ல, இந்த பரிசுத்தவான்கள் இன்னும் அவருடைய வாழ்க்கையை சீர்பொருந்தும்படியாக, பக்தி விருத்தி வரும்படியாக, அங்கேயும் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஆவியானவர் வழி நடத்துறார் பவுலை. அப்போ அந்த மக்கெதோனியா சபையில ஒரு சில பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆவியானவர வழி நடத்துதல் அந்த சபையை நோக்கி இருந்தது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சபை, ஆவியானவர வழி நடத்துதல் இருந்து அப்போஸ்தலர்கள் சென்றார்கள், அப்போஸ்தலரை சந்தித்த ஒரு சபை, அப்போஸ்தலரை சந்தித்த ஒரு சபை, ஒரு பரிசுத்தவான்கள் உள்ள ஒரு சபை, தேவனே பிரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சபை மக்கெதோனியா சபை. அந்த சபையில இன்னும் காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிதான் அடுத்ததா நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 18:5. திருஷ்டாங்கப்படுத்தினாங்க, எடுத்து சொன்னாங்க கிறிஸ்துவை. மக்கெதோனியாவில் இருந்து யார் வந்திருக்காங்க? இப்போ சீலாவும் தீமோத்தேயும். ஓகே, சீலாவும் தீமோத்தேயும் யார் இடத்துல வந்திருக்காங்க? இப்போ பவுல் இடத்துல வந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் எந்த சபையை சார்ந்தவங்க? மக்கெதோனியா சபையை சார்ந்தவங்க. அப்போ இவங்க கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி யார்கிட்ட இருக்கும்? மக்கெதோனியா சபையிலையும் இருக்கும். புரியுதா? அல்லேலூயா. இந்த சீலாவும் இந்த தீமோத்தேயும் எந்த சபையை சார்ந்தவர்கள்? மக்கெதோனியா சபையை சார்ந்தவர்கள். இந்த வசனத்தை வாசித்த உடனே ஆவியானவர் சொன்ன ஒரே காரணம், முதல் காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சும்மா இருந்த பவுல் இப்ப என்ன செஞ்சிட்டாரு? வைராக்கியம் கொண்டாரு. சும்மானு பேசிட்டு இருப்பாங்க, கூட ஒரு 2 பேர் வந்துட்டானா ஒரு தம்பு வரும் பாத்தீங்களா? அது மாதிரி இப்ப பவுல் என்ன, ஒரு தம்பு வந்துருச்சு, எனக்கு ரைட் லெஃப்ட் ஆள் வந்துட்டாங்க. யார் வந்துட்டா? தீமோத்தேயும் சீலாவும். இவங்க 2 பேர் யாரு? மக்கெதோனியா சபை. அப்ப மக்கெதோனியா சபையில இருந்து 2 பேர் வந்த உடனே இப்ப யாருக்கு ஒரு தைரியம் வரும்? பவுலுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. இனி நான் என்ன செய்வேன்? கிறிஸ்துவ வைராக்கியமாக, திருஷ்டாந்தமாக நான் என்ன செய்வேன்? யூதர்களுக்கு எடுத்து சொல்லுவேன். தைரியமா வந்துச்சு. அப்போ இவங்க 2 பேர் வந்த உடனே தைரியம் வருது அப்படின்னா இவங்க 2 பேரை குறித்து இவருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும்? அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டியா சீலாவுக்கு இல்ல தீமோத்தேயுக்கா? இன்றைக்கும் சபைகளில் தீமோத்தேயும் சீலாக்களும் வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த சபைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? தீமோத்தேயும் சீலாக்களும் வேணும். ஏன்னா இந்த தீமோத்தேயும் சீலாவும் இருந்தாதான் முன்னாடி இருக்கக்கூடிய ஊழியக்காரருக்கு ஒரு தெம்பா இருக்கும், ஒரு வைராக்கியமாக ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தீமோத்தேயும் சீலாக்களும் தேவை. இந்த சீலாவும் தீமோத்தேயு குறித்தும் ஒரு சில காரியங்களை குறித்து சொல்லுகிறான். தீமோத்தேயு குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தீமோத்தேயு குறித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவன் என்னுடைய உள்ளம் போன்றவன், உத்தமன், உள்ளம் போன்றவன். உள்ளம் போன்றவன் என்ன அர்த்தம்? நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் அவன் நினைப்பான். நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான், என்னுடைய உள்ளம் எதை நினைக்குதோ அதையே அவன் செஞ்சு முடிப்பான். சொல்லுவோம்ல, நம்ம கண்ணை காட்டினா போதும் செஞ்சிருவான். அது அளவுக்கு உண்மை விசுவாசின்ட்டு. அது மாதிரி என்ன செஞ்சாரு? தீமோத்தேயு இருந்தார். அது அளவுக்கு ஒரு உறுதுணையாக, பவுலுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் இந்த தீமோத்தேயு. இந்த சீலாவை குறித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சீலாவை குறித்து பார்க்கணும்னா ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம பார்க்கணும். மற்ற அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 15வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா, அங்க பர்னபா வர்றாரு. இந்த பர்னபாவுக்கும் பவுலுக்கும் என்ன செய்திப்போம்? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அந்த இடத்துல ஜான் மார்க்கை வச்சு ஒரு பிரச்சனை வருது. இப்ப பர்னபா சீனியர். யாருக்கு சீனியர்? பவுலுக்கு பர்னபா சீனியர். இப்போ இந்த பர்னபாவுடைய சொந்தக்காரன் தான் யாரு? ஜான் மார்க். யோவான், மார்க் என்ற யோவான் அப்படின்னு சொல்லப்படும். ஜான் மார்க் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இந்த ஜான் மார்க் யாருக்கு சொந்தக்காரரு?
பர்னபாவுக்கு சொந்தக்காரர். இப்ப பர்னபா சொல்றாரு, பவுல் சொல்றாரு பர்னபா கிட்ட, நம்ம சபைகள்லாம் ஸ்தாபிச்ச இடத்துல மறுபடியும் போய் நம்மளுடைய விசுவாசிகளா எப்படி இருக்காங்க, சத்தியத்தை விதைத்தோமே அந்த விசுவாசிகளாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம்னு சொல்லும் பொழுது கூட நீ வா அப்படிங்கும் போது அவன் என்ன சொல்றாப்ல, கூட யாரை கூட்டிட்டு போனோம்? ஜான் மார்க்கை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி பர்னபா சொல்லும் பொழுது சவுல் என்ன செய்றாரு? வேண்டாம். ஏன் வேண்டானா, ஏற்கனவே எடுத்து வாசிங்க 13 பம்பிலியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு பவுலை விட்டுக்கிட்டு போனவர் தான் யாரு? ஜான் மார்க். விட்டுட்டு போனவர் தான் ஜான் மார்க். அதனால அவர் சொல்றாரு, வேண்டாம்ப்பா. இந்த பிரயாணத்துல அவர் வேண்டான்னு சொன்னவன இவங்க 2 பேத்துக்கும் இப்ப என்ன செஞ்சிருச்சு? ஒரு கசப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில பர்னபா யாரை கூட்டிட்டு போயிட்டாரு? ஜான் மார்க்கை கூட்டிட்டு என்ன செஞ்சாச்சு? அவரு ஒரு திசைக்கு ஊழியத்துக்கு போயிட்டாரு. இப்ப பவுல் யாரை கூட்டிட்டு போறாரு? சீலாவை கூட்டிட்டு போறாரு. பவுல் யாரை கூட்டிட்டு போறாரு? சீலா. அப்போ சீலா அப்படின்னா எப்படிப்பட்டவரா? எந்த பிரச்சனை வந்தாலும் ஊழியத்துல ஊழியக்காரருக்கு உறுதுணையா நிக்கிறவர் தான் சீலா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஊழியம் என்ன செஞ்சிடக்கூடாது? தடைபற்றக்கூடாதுன்னு வாஞ்சை கொண்ட ஒரு சீலா. அதனால தான் சீலா என்ன செஞ்சாரு? பவுலோட போக ஆரம்பிச்சாரு. அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, நீங்க தனியா இருக்கீங்க, நான் வாரேன், வாங்க. அப்போ ஊழியக்காரர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறவர் தான் சீலா. இந்த சீலாவும் இந்த தீமோத்தேயும் எந்த இடத்துல இருந்து வந்தாங்களா? மக்கெதோனியா. அப்போ மக்கெதோனியா சபை அப்படிங்கிறதுல விசுவாசத்துல உறுதிப்பட்ட சபை, ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சபை தான் மக்கெதோனியா சபை. இந்த சபையில உள்ள அந்த சபையில உள்ள அதே கேரக்டர் இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்குதா? நம்ம தான் சபைன்னு பார்த்துட்டோம், நம்ம தான் சபை. இப்போ நம்ம கிட்ட அந்த கேரக்டர் இருக்குதா? ஊழியத்துக்காக ஊழியக்காரருக்காக உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கா? பிரச்சனை எதுவாக இருப்பினும் நான் சத்தியத்துக்காக நிலைத்து நிற்பேன்கிற ஒரு கேரக்டர் இருக்குதா? இருந்தா நீங்க தான் யாரு? சீலா. மக்கெதோனியா சபை விசுவாசிகள். அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் இந்த காலத்துல சபைக்கு தேவை. ஏன்னா தேவன் என்ன செய்ற? கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட சபையை அழைத்து கொண்டு போக தான் வராரு. இப்படிப்பட்ட சபையை அழைத்து கொண்டு தான் போக வராரு. அவர் வரக்கூடிய போது நம்ம இந்த சபையை போல இருப்போமா? நம்மளோட வாழ்க்கை தான் சொல்லுது. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் ஒரு வசனத்துக்கு வாசிப்போம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, பாருங்க, இவங்க ஓய்வு நாள் தோறும் என்ன செஞ்சாங்க? பட்டணத்துக்கு வெளியே போய் ஒரு ஆற்றங்கரையில என்ன செஞ்சாங்க? வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். அப்போ இந்த மக்கெதோனியா, இது எல்லாமே மக்கெதோனியாவை குறித்து தான் நான் பேசிட்டு வரேன், வேற எந்த சபையும் குறித்து பேசல. அப்போ இந்த மக்கெதோனியா சபை விசுவாசி என்ன செஞ்சிருந்தாங்களா? வழக்கமா ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்த என்ன செஞ்சிருந்தாங்க? வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கா? ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதா? நான் இந்த இடம் ரொம்ப சுத்தமா வைப்பேன், நான் தினமும் அந்த இடத்துல ரெகுலரா ப்ரேயர் பண்ணுவேன். சிலவங்கெல்லாம் பார்த்துருக்குறேன், கரெக்டாக அந்த டைம்னா அந்த டைமில் கண்டிப்பாக எந்த வேலை இருந்தாலும் அந்த டைமில் ப்ரேயருக்கு உட்காருவாங்க. சில வீடுகளில் ப்ரேயருக்குனே ஒரு அறை உண்டு, அங்கே தான் போய் உட்காந்து எல்லாம் கூடி உட்காரக்கூடியது. ஸோ இங்கே நான் இடத்த குறித்தோ இல்லை சுத்தத்தை குறித்தோ அப்படி அல்ல, அவங்க வழக்கமாக ரெகுலராக என்ன செய்யப்பட்டிருக்காங்க? ஜெபம் பண்ணும்படியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ மக்கெதோனியா சபை விசுவாசி எப்படிப்பட்ட விசுவாசி? ஜெபிக்கக்கூடிய ஒரு விசுவாசியாக இருந்திருக்காங்க மக்கெதோனியா விசுவாசி. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். இதே அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அந்த சபை ஜெபிக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்திருக்கு. இந்த சபையில முன் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுனா இப்படிதான் இருந்திருக்காங்க, பின் எப்படி இருந்தாங்கன்னா இப்படிதான் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க சொல்லும் பொழுது வழக்கம் போல, வழக்கம் ரெகுலரா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது தன்னுடைய வழக்கத்தின்படியாக அவர் தேவாலயத்துக்கு சென்றார்னு இருக்கும்.
இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும் பொழுது. ஸோ வழக்கமாக அது ஒரு ப்ராக்டிஸாக அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, வைத்திருந்தாங்க. நம்ம அது மாதிரி வச்சிருக்கிறோமா? ஓகே. ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு சிந்தனைக்காக, இன்றைக்கு என்னால் ஜெபிக்க முடியல, இந்த ஸ்கிப் ஆகிற இந்த ஜெபம் என்ன செய்வீங்க? இந்த ஸ்கிப் ஆகிற ஜெபம் என்ன செய்வீங்க? மற்ற மதத்தினர் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய நோன்பு நாட்கள்ல ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தனியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. எத்தனை பேத்துக்கு தெரியுங்கிறல்ல, கேட்டு பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. நோன்பு நாட்களில் 2 நாள் ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை என்ன செய்வாங்க, நோன்பு முடிச்சு அடுத்த 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அது மாதிரி பண்ணுறோமா? ஒரு உபவாசம் அப்படி நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், உபவாசம் காலையில் 8 மணிலேருந்து நான் உபவாசம் இருக்கிறேன்னா 6 மணிக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாப்பிட்றோமா? அட்வான்ஸாக சாப்பிட்றோமா? சரி, இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக நான் 1 மணி நேரம் பண்ணக்கூடிய ஜெபத்தை 2 மணி நேரமாக நான் அடிஷ்னலாக அட்வான்ஸாக நான் பண்ணுறேன்னா? இல்லை, ஒரு எமர்ஜென்சி வேலை வந்துருச்சு, என்னால் போக முடியல, திருப்பி அதுக்கு காம்பன்சேஷனா ஒரு 2 மணி நேரம் நான் பண்றேனா ஜெபம்? பண்றோமா? நம்ம யோசிங்க, பண்றோமா? பண்ணணும். ஜெபம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அதுதான் இங்க சொல்ல வருது. அந்த சபை ஆவியானவர் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அதுதான் கருத்தம். ஏன்னா இந்த ஜெபம் தான் சபையோட முதுகெலும்பு எது? சபையோட முதுகெலும்பு எது? ஜெபம். சும்மா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்ததை வச்சு நம்ம ஒருவங்களுடைய ஜெப வாழ்க்கை நம்ம என்ன செஞ்சிட முடியாது, சொல்லிட முடியாது. எத்தனை பேர் நம்ம ஆயத்த ஜெபத்தில் கலந்து கொள்றோம்? ஜெபம் இருக்கணும். ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஸோ கூரை இல்லாத வீடு பாதுகாப்பு இல்லாத இடம். ஸோ ஜெபம் இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். ஜெபிக்கணும். இந்த அனுபவத்தை கொண்ட ஒரு சபை தான் மக்கதுனியா சபை. வழக்கமா அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபித்தார்கள். நம்மளும் ஜெபிக்கிறோம். ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய சக்திகள் என்ன செய்யும், மேல் நோக்கி செயல்பட ஆரம்பிக்கும். ஜெபம் தான் நம்மளுடைய பாதுகாப்பு. ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை. இந்த மக்கதோனியாவில் உள்ள இன்னொரு நபர் யாருன்னா லீதியாள். இவங்க வழக்கமா ஜெபிச்சாங்க. இந்த லீதியாளை குறித்து அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லீதியா இருதயத்தை திறந்தாள் அப்படின்னு சொல்லி இருக்கும். வாசிங்க வேகமா. ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இந்த தியத்திரா ஊரால் அப்படிங்கிறது மக்கதோனியாவில் உள்ள ஒரு இடம் இது. ஓகேவா? ஸோ இந்த மக்கதோனியாவில் உள்ள மக்களுடைய எப்படி இருந்துச்சு, அவங்க இருதயம் திறக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவங்க இன்னொரு இடத்துல வாசித்தீங்கன்னா வீட்டையும் திறந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வீட்டை திறந்து கொடுத்தது, இதயத்தை திறந்து கொடுத்ததெல்லாம் எதற்கு அப்படின்னு சொன்னா, வசனங்களை கேட்டார்கள். வசனம் அவர்களுக்குள்ளாக கிரியை செஞ்சது. காதால கேட்ட வசனம் உள்ளத்துல போச்சு, உள்ளம் திறந்தார்கள். அப்படின்னா ஊழியத்திற்கு வழிவாசல்களை திறந்தார்கள், இடம் கொடுத்தார்கள், அதற்கு ஆதரவு கொடுத்தார்கள், அவர்கள் உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அதனால தான் சொல்றான், இருதயம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா வசனங்களும் ஜபங்களும் என்ன செய்யப்பட வேண்டாம், நாளொரு வண்ணம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக போகணும். அதுதான் நம்ம இருதயத்தின் ஊற்று அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியில் நம்ம என்ன செஞ்சோம், அதை பார்த்தோம். ஏன்னா இருதயம் எப்படிப்பட்டதா, மகா கேடுள்ளதும். ஓகே, அதனால அப்படி இருக்கிறனால தான் அந்த இருதயத்தை கொடுத்து சொல்றாரு, எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். அப்போ எல்லாம் பிரச்சனை ஓகே தான், ஆனா உன்னோட இருதயம் என்ன செய்யப்பட வேண்டாம், காவலோடு காத்துக்கோ. இந்த இருதயத்துல உள்ள ஊற்றுக்கண்கள் அடைபட்டது என்றால் உனக்கு விசுவாச ஊற்று என்ன செய்யப்படாது, வெளியே வராது. விசுவாச ஊற்று வெளியே வராது, அன்புங்கிற ஊற்று வெளியே வராது. அப்போ உன்னோட இருதயத்தின் கண்கள், ஊற்று கண்கள் என்ன செய்யப்பட வேணா, திறக்கப்படனா உன்னோட இருதயத்தின் என்ன செய்யணும்,
காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தை காத்து கொள்ளல அப்படின்னா முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவர்களை தரிசிப்பார்கள். சோ தேவன் என்ன செய்றாரு, இருதயத்தை குறித்து பலமாக சொல்லுகிறார். இவங்க இருதயம் அப்படி இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா ஜெபம். ஜெபிக்கிற ஜனா இருதயத்தை திறக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கும். ஜெபிக்கிற ஜனா இருதயம் திறக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கும். அப்போ இருதயம் திறக்கப்பட வேண்டும். எம்மா ஒரு சீஷர்கள் போகும்போது அவங்களோட இருதயம் என்ன செஞ்சதா, கொழுந்து விட்டு எரிந்தது. இன்னைக்கு நம்மளோட இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? நம்மளுடைய இருதயம் வசனத்தை கேட்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? அந்த வசனத்தை நமக்குள்ளாக நம்ம அது இந்த வசனம் எனக்குன்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கிறோமா? ஒரு சபையில சும்மானே அடிக்கடி ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாராம், ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். சும்மானே சொல்லிட்டு இருப்பாரு, எதுக்கு எடுத்தாலும் ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை வந்தோன்னா ஹல்லேலூயா. பாஸ்டர் பார்த்தாரு, ரொம்ப இவன் அடிக்கடி ஹல்லேலூயா சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு, எப்பா நீ சும்மா ஒரு வார்த்தை நான் சொன்னா உடனே ஹல்லேலூயா சொல்லிடுறாயா. அவன் சொன்னா, நான் கல்லு தான் அமைதியா இருக்கான், நான் விசுவாசி, அதளவுக்கு என்னோட அறிக்கை இருக்கும்னு சொன்னாராம். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஹல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்றதுக்காக அல்ல, ஹல்லேலூயா இந்த ஹல்லேலூயா சொல்றதுக்காக அல்ல, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை வைத்து நம்ம என்ன செஞ்சிட முடியாது, கல்லு மாதிரி இருக்க முடியாது. நம்ம என்ன செஞ்சிட முடியாது, கல்லு மாதிரி இருக்க. நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியுமானால் நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், சும்மானு இருக்க மாட்டோம். தேவனுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு வாஞ்சை நமக்கு என்ன செய்யப்படும், வெளிப்படும். வாஞ்சை வெளிப்படும். அட்லீஸ்ட் என்னோட வாழ்க்கை பரிசுத்தமா நான் காத்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லாவது என்ன செய்வாங்க, எடுத்து வைக்க ஆரம்பிப்பார்கள். ஸோ எம்மாவூர் சீஷர்களுக்கு கொழுந்து விட்டு எரிந்தது, இன்றைக்கு நமக்கும் கொழுந்து விட்டு எறியணும். நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம மொத்தமே ஒரு 30 நிமிஷம் ஒரு செய்தியை கொடுப்போம். இந்த 30 நிமிஷம் கொடுக்கக்கூடிய செய்தியில ஒரு 40 பேத்துக்கு தேவ தூதா கொடுக்குறாருன்னு சொன்னா அப்ப எப்படிதான் இருக்கும், வேகமா தான் இருக்கும். இவங்களுக்கு இருக்கும் ஆவியானவர் வார்த்தைகளை கொடுப்பாரு. நம்ம போல திடீர்னுட்டு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும் போது அப்படியே இருந்துச்சு நேஷனல் பெர்மிட் லாரி மாதிரி அப்படியே வெளியில போயிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல உங்களுக்கு உண்டான வார்த்தைகள் இருக்குமானால் நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு உண்டான வார்த்தைகளை விட்டுருவீங்க. தேவனோட வார்த்தைக்காக பயந்து பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் வரணும் அப்படின்னா அடிப்படையா செய்யக்கூடிய காரியம் ஜெபம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. அதை தான் சொல்றான். அவங்களோட இருதயம் ஏன் திறந்ததுன்னா ஜெபம். அவங்களோட இருதயம் ஏன் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னா அதுக்கு காரணம் ஜெபம். தேவனுடைய வார்த்தை. அதனால தான் நம்ம ஆயத்த ஜெபத்துல என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். நாளை தினத்துல எனக்கு உண்டான தூதை எனக்கு கொடுக்கிறதுக்கு, நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதியா நான் மாத்துங்கன்னு சொல்றோம். நானே மோசே இடத்துல சொன்னாரு, என்ன சொன்னாரு, நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், தேவனை சந்திக்க போறோம். நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இன்னைக்கு ஆயத்தப்படுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அப்போ அந்த பரிசுத்தம் இல்லைன்னா தேவனுடைய தூதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவேன், எனக்கு உண்டான தூதை நான் எப்படி பெறுவேன்? எனக்கு உண்டான தூதை நான் பெற்றாதான் அந்த தூது என்ன செய்யும், வளர்த்துல வைக்கும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும்னு சொன்னா அடிப்படையான காரியம் நான் ஜெபிக்கக்கூடியவனா இருக்கணும். மக்கதுனியா சபை ஜெபித்தது, மக்கதுனியா சபை ரெகுலரா ஜெபித்தது, அதை நம்ம மறந்துடவே கூடாது. அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம போவோம். ரோமர் 15வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 15:26. எருசலேமில் உள்ள யாருக்கா, பரிசுத்தவான்களுக்குள்ளே. இப்ப இந்த தரித்திரர் யாரு சொல்லுங்க, விசுவாசிகள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரம். அப்ப இந்த தரித்திரம் யாருதான், பரிசுத்தவான். இந்த தரித்திரம் யாரு, பரிசுத்தவான். அவங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கு, ஆனா அவங்களுடைய பொருளாதாரம் தான் தரித்திரமா இருக்கே தவிர கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க கொண்ட விசுவாசத்துல அவங்க பரிசுத்தவான்களை தான் இருக்கிறாங்க. வாசிங்க. தரித்திரருக்காக இப்போ மக்கதுனியா சபை விசுவாசி என்ன செஞ்சாங்களா, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களை, அந்த பரிசுத்தவான்களை இருக்கக்கூடிய தரித்திரருக்கு என்ன செஞ்சாங்க, ஹெல்ப் பண்றதுக்காக ரெடியா இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி அவங்களுக்குள்ளாக இருந்தது. அதிகமா இதை குறித்து நான் சொல்லலை, ஏன்னா தற்கால் செய்தல இப்போ தான் நம்ம பேசணும்.
நான் பேசாத ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வசனம் சொல்லுது, நீ இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துக்கிட்டு சொல்லி காட்டக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாது. இங்கே கொடுத்தது இங்கே தெரியலன்னா எனக்கே தெரியக்கூடாது. கொடுத்தனா அதோட முடிஞ்சது. திருப்பி நான் என்ன செஞ்சிடக்கூடாது, அதை சொல்லக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாது. அதை நானே மறந்துடணும். நம்ம கொடுத்த ஒரு காரியம் அது மறுபடியும் இது நான் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட பிரதிபலன் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதோட ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதோட ஆசீர்வாதம் இல்லை. ஸோ கொடுக்கறத நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஒரு கைக்கு கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியாதபடிக்கு நீங்கள் செய்யுங்க. செகண்ட் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய இதில் இன்னொரு ஒரு வசனம் சொல்லுது. கலாத்தியரை வாசிக்க வேண்டாம், கலாத்தியர் 6:10 வாசிங்க அப்படின்னு சொன்னால், விசேஷமாக விசுவாசிகளுக்கு கொடுங்க, விசேஷமாக விசுவாசிகளுக்கு கொடுங்க. ஏன்? தேவ பிள்ளைங்க என்ன செஞ்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது. அவங்களுக்கு விசேஷமாகும் போது அவங்களுக்கு கொடுங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடு. எத்தனை பேர் சிஎஸ்ஏ பேக்ரவுண்ட் ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இந்த வசனத்தை ஆர்சி பைபிளை பாருங்க, இந்த வசனத்தை ஆர்சி பைபிளை பாருங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான் இருக்கும். வட்டிக்கு கொடுக்கிறான். நான் 5 ரூபா ஒரு ஏழைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் கடவுளுக்கு அந்த 5 ரூபா கடவுளுக்கு என்ன செஞ்சிருக்கேன், வட்டிக்கு கொடுத்துருக்கேன். எப்போ வட்டிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது திருப்பி எனக்கு ஈக்குவலில் வருமா இல்லை டபுளில் வருமா? கண்டிப்பாக அதிகமாக தான் வரும், கண்டிப்பாக அதிகமாக வரும். அப்போ நம்ம தேவனுக்காக கொடுக்கறது, ஏழைக்கு இறங்குறான் கர்த்தருக்கு கடன் கொடு. அவர் திரும்ப தராமல் இருக்கவே மாட்டார். எப்படி தருவார்? ஈக்குவலாக தரமாட்டார், அதுக்கும் மேலே பெருக்கி என்ன செய்வார், தருவார். அதனால உதவி செய்யறதுல மக்கதோனியா சபை விசுவாசிகள் எப்படி இருந்தாங்களா? உற்சாகமா இருந்தாங்க. ஸோ நம்மளும் அதே இதில் உற்சாகமாக இருக்கணும். நம்ம மத்தேயு 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2 காசு உள்ள ஸ்திரியை விதவை குறித்து நம்ம வாசித்திருப்போம். அதை பற்றி நீங்கள் அநேக செய்திகள் கேட்டிருப்பீங்க. அதில் ஒரு காரியம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க அவங்க கிட்ட இருந்ததில் சர்ப்ளஸாக இருந்ததில் அவங்க எடுத்து கொடுக்கல. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உதவி எப்படி இருக்கணும், சர்ப்ளஸாக இருக்கிறதுனால நான் உதவி செய்யக்கூடாது, சாக்ரிஃபைஸாக இருக்கிறதுனால நான் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் கொடுக்கறது எப்படி இருக்குதுங்கிறது முக்கியம். ஸோ கொடுங்க. இதுதான் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. வேகமாக வாசிப்போம், ராபஜனத்துக்கு நேரமாயிடுச்சு. 2 கொரிந்தியர் 8:1. அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்ததா? கிருபை பெற்ற ஒரு சபையாக இருந்ததா. அந்த சபை கிருபை பெற்ற ஒரு சபை. ஏன் இவங்க கிருபை பெற்றாங்க? அவங்களுக்கு ஏன் கிருபை இருந்துச்சு? கொடுக்கிறதுல உதார்த்தமாக இருந்தாங்க. இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 20:35. அப்போஸ்தலர் 20:35. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது. அப்போ தேவன் சொன்ன காரியத்தை மக்கதோனியா சபை என்ன செஞ்சது? தெளிவா கடைபிடிச்சது. அதனால அந்த சபைக்கு பிரையாரிட்டி கொடுத்தார் ஆவியானவர். அல்லேலூயா. இன்னும் கடைசியாக ஒரு வசனங்களை மட்டும் நம்ம வாசிப்போம். இந்த மக்கதோனியா சபை குறைவை நிறைவாக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்ததா. பவுல் சொல்றாரு, நான் குறைவோடு இருக்கும் பொழுது அந்த சபை என்ன செஞ்சது? என்னுடைய தேவைகளை சந்தித்தது. நான் நிறைவு பெறும்படியாக என்னோட தேவைகளை சந்தித்த ஒரு சபை தான் மக்கதோனியா சபை. அப்போ மக்கதோனியா சபை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த காரியங்கள் கிருபை பெற்ற ஒரு சபையாக இருந்தது, கொடுக்கிறதுல ஒரு சபையாக இருந்தது, குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது, அப்புறம் வழக்கமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் ஆவியானவர் அப்போஸ்தலர்களை உடைய ஒரு சபையாக இருந்தது. தீமோத்தேயும் சீலாக்களையும் உடைய ஒரு சபையாக இருந்தது. ஊழியக்காரருக்கும் ஊழியத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. இப்படிப்பட்ட குணாதிசயத்தை பெற்ற மக்கதோனியா சபை தான் எடுத்துக்காட்டா சொல்றாரு ஆவியானவர். ஏன்னா அந்த காலத்துல சபை என்ன செய்யப்பட்டது?
தடுமாறி கொண்டிருந்தது. ஆதியில கொண்ட அன்பை விட்டு தடுமாறின சமயத்துல இந்த சபையை அவரு ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்ய, இந்த சபைக்கு போ. ஏன் இதை பார்த்துட்டு அடுத்தவனோட ஊழியத்துல நீ சொல்ல ஆரம்ப. அல்லேலூயா. மக்கதோனியா சபை அப்படிங்கிறது ஒரு சபை அல்ல. மக்கதோனியா சபைங்கிறது ஒரு சபை அல்ல. மக்கதோனியாங்கிறது ஒரு ஊர், பெரிய ஒரு பட்டணம். அது உள்ளாடி நிறைய சபைகள் உண்டு. அவர் ஒட்டுமொத்தமா ஒரு சபைக்கு அவர் போய் பார்த்ததை வைத்து இந்த சபை இப்படி இருக்குன்னா இதை சுற்றில் இருக்கக்கூடிய சபை அப்படிதான் இருக்குன்னு நினைச்சாரு. அல்லேலூயா. சாப்பா ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பாதம். நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு தேவன் திட்டம்படி உள்ள ஒரு சபையாக, ஒரு ஆலயமாக நான் இருக்கிறேனா? மக்கதோனியா சபையில காணப்பட்ட அதே குணாதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? நம்ம அதை தான் யோசிக்கணும். என்னோட சபையில காணப்படுகிறதா? என்னோட வாழ்க்கையில காணப்படுகிறதா? எனக்குள்ளாக அப்போஸ்தலரோட ஊழியங்கள் நிறைவேறப்பட்டிருக்கிறதா? தீமோத்தேயும் சீலாவும் எனக்குள்ளாக இருக்கிறார்களா? நம்மளோட சபைக்குள்ளாக இருக்கிறார்களா? ஜெபிக்கிற ஒரு சபையாக இருக்கிறதா? இல்ல இதயத்தை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறதா? உதவி செய்யக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறதா? கிருபை பெற்ற ஒரு சபையாக இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு சபையை தான் தேவன் என்ன செய்றாரு? கடைசி நாட்களை வந்து அழைத்து கொண்டு போறதுக்காக வருகிறார். அவருடைய வருகைக்கு நாம் பங்குள்ளவனா இருக்கணும்னு சொன்னா நம்ம கற்றுக்கொண்ட அனைத்து குணாதிசயங்களும் இந்த சபையின் மேல் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இந்த சபையின் மேல் அந்த குணாதிசயங்கள் இருக்குமானால் என் தேவன் சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் என்ன செய்வேன்? அவரோடு சேருவேன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தினால் நாம் என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய காத்திருப்போம், திருமருந்துக்குள்ளாக காத்திருப்போம்.